எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலை உயர்த்தியதே. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவர்க்குரியதே. நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் இயேசுவே. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்ன கண்ட விதம் பெரியது. அல்லேலூயா. உடைக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கீங்களா? உபயோகம் மட்டும் இருக்கீங்களா? ஒன்றுக்கும் உதவுதுன்னு சொல்லி தள்ளிட்டாங்களா? ஒதுக்கிட்டாங்களா? இன்னைக்கு குயவன் உங்களுடைய உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். மீண்டும் உங்களை வணைந்து விழுந்து போன இடத்துலலாம் உங்கள் தலையை உயர்த்துவார். அதில் எல்லாமே முடிஞ்சிட்டு எனது குடும்பம் எழும்ப முடியாது. வியாதியில் முடிஞ்சிட்டாங்க, தரித்திரத்தில் கடனில் முடிஞ்சிட்டாங்க, இனி அவ்வளோதான் சொல்கிறாங்களா? கவலைப்படாதங்க. என்னை பார்த்தா அப்படி தான் சொன்னாங்க. இனி பிள்ளை படிக்க வைக்க முடியாது, பிள்ளைக்கு திருமணம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் கைவிடலை. உலகம் அப்படி தான் பேசும் பாருங்க. சூழ்நிலை பார்த்தா நமக்கு பயமாக தான் இருக்கும். அடுத்து பாருங்க, எங்கள் ஹஸ்பண்ட் இறந்த பிறகு இனி அவ்வளவுதான், இனி அவள் எழும்ப முடியாது, எழும்ப முடியாது. சொந்த பந்தம் சொன்னாங்க, உலகம் சொல்லிச்சு, இனி அவ்வளவுதான். ஆனால் கர்த்தர் சொன்னார், இனிதாம்மா உனக்கு ஆரம்பம், இனிதான் நான் ஊழியத்தில் பயன்படுத்த போகிறேன், இனி நானும் நீ தான். ஹல்லேலூயா. நான் உன்கிட்ட பேசணும், நீ என்கிட்ட பேசணும், நான் உன்னை ஊழியத்தில் பயன்படுத்துவேன். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணிடாதன்னு சொன்னார். எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ பிரச்சனைகள், ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் விடலை பாருங்கள். நீ உங்கள் மத்தியில் கர்த்தர் நிற்க வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. நீ மனுஷங்க சொல்லலாம் உங்களை பார்த்து முடிஞ்சிட்டுன்னு சொல்லி, ஒன்றும் முடியலை பாருங்கள். அந்த பிரச்சனை முடிய போது, அந்த பாடு சொன்ன மக்கள் தான் முடிஞ்சு போயிடுவாங்க. நீங்கள் ஒரு நாளும் முடிஞ்சு போக மாட்டீங்க. இனிமேல் எதுவும் நடக்க போவதில்லை என்று நினைக்காதே. எல்லாவற்றையும் இழந்த போதும் யோபு நம்பிக்கையோடு சொல்கிறார், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இன்றைக்கி நம்ம சொல்ல முடியுமா? 10 பிள்ளைகளை இழந்த யோபு, மிருகத்தினுள்ள இழந்த யோபு, உடம்புலாம் வியாதி. ஹல்லேலூயா. மனைவி சொல்கிறாங்க, ஹல்லேலூயா, தேவனை தூசித்து சீவனை விடுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இருன்னு கூட சொல்லலை, சீவனை விடுன்னு சொல்கிறாங்க. அந்த நிலைமையில் அவர் வந்து சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி, தேவரீர் நீ சகலத்தையும் செய். நீங்கள் சொல்லுவீங்களா? இன்னைக்கு தள்ளக்கை சொல்லுவீங்களா? தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா, என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாமே முடிஞ்சு போச்சு, மனுஷனை சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு. ஆனால் நம்புகிறப்பா அந்த வார்த்தையை. என்னை வார்த்தை விழுகிறவனை அவன் நிற்க பண்ணும் பாருங்க. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் பிழைத்து கொள்ளுவான். வார்த்தை அப்படி தான் சொல்லுது. ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் பாருங்க. இல்லாதவைகளையும் இருக்கிறவர்கள் அழைக்கிற கர்த்தர். நீங்கள் அப்படியே மூழ்கி போக மாட்டீங்க. முடிந்தது என்று நினைத்தவர்கள் மத்தியில் மறுபடியும் யோபு உயர்த்தின நம் தேவன் எல்லாம் முடிந்ததென்று உங்களை குறித்து உலகம் சொல்லும் வார்த்தையை நீங்கள் நம்பாதங்க. விசுவாசத்தோடு இருங்க. அந்த வார்த்தையை சொல்லுங்க, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா, என் பிள்ளைகளுக்கு, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு நீ சுகத்தை கொடுக்க நீ சர்வ வல்லமுள்ள தேவனப்பா. உலகம் அப்படி தான் சொல்லும் பாருங்க. டாக்டருக்கு சூழ்நிலை பார்த்தா அப்படி தான் சொல்லுவாங்க, இது அப்படிதான் முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் உற்றார் கூட வந்து சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீ ஒன்றும் முடிஞ்சு போகலை. கர்த்தர் உங்களின் மீது ஆரம்பிக்க விசுவாசத்தோடு நீங்கள் இருங்க. இது முடிவல்ல, இதுதான் உங்களை உயர்த்த ஆரம்பம் என்று சர்வ வல்லமை கர்த்தர் சொல்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வதிகாரி, அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் பாருங்க. உங்களுக்கென்று அவர் செய்ய நினைத்ததை யாருமே தடை பண்ண முடியாது. மறுபடியும் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார்.
வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பான பேலன் வரும். ஆனால் நீங்கள் சோர்ந்து போயிடாதங்க. ஐயோ இப்படி வந்துட்டு சொல்லி ஆழித்து போகிறத நிறுத்திடாதங்க. ஜெபிக்கிறத மறந்துடாதங்க. உபவாசிக்கிறத மறந்துடாதங்க. துதிக்கிறத மறந்துடாதங்க. நல்ல பாடல் பாடி துதிங்க. ஹல்லேலூயா. சத்தமாய் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசு நாமத்தினால், இயேசு ரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால். ஒரு வழியாய் வந்த துன்பம் 7 வழியாய் ஓடி போகும். உலகிலே இருக்கும் சத்தானை விட என் இயேசு பெரியவரே. ஆஹா ஹல்லேலூயா. ஓகோகோ ஒசன்னா. மின்னலை போல் சாத்தானே விழுந்தானே விழுந்தானே. விழுந்து போன சாத்தான் இனிமே எழும்பவே முடியாது. அவன் எழும்ப முடியாது, நீங்கள் எழுப்பிடுவீங்க. விழுந்து போன சாத்தான், உங்களை விழ வச்ச சாத்தான், அவன் விழுந்துருவான். நீங்கள் எழும்பிடுவீங்க. சோர்ந்து போகாதங்க, சோர்ந்து போகாதங்க. ஹல்லேலூயா. உலகம் அப்படி தான் சொல்லணும் பாருங்கள். முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அவங்க முடிஞ்சாங்க. ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. தடையான காரியங்கள் வந்தாலும் தடைகளை தகர்க்கும் தேவன் என் பட்சம். என் தேவனால் மதிலை தாண்டிடுவேன், என் தேவனால் மதிலை தாண்டிடுவேன். எனக்கும் கூட பாருங்க, செய்தி கொடுக்க தெரியாது. வேதத்தில் நிறைய வசனம் தெரியுது, 1 2 வசனம் தெரியும், அவ்வளவுதான். அந்த ஞானமும் கிடையாது, ஒரு பைத்தியம். ஆனால் பாருங்கள், கர்த்தர் சொன்ன பிறகு அந்த நிறுத்தினார். இது உனக்கு ஆரம்பமா? ஹல்லேலூயா. இது உனக்கு ஆரம்பம், ஊழியத்துக்கு ஆரம்பம். நீ சோர்ந்து போகாதுன்னு சொன்னார் பாருங்கள். எல்லாரும் கேலி பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. ஒரு கூட்டம் சிரிக்குது, கேலி பண்ணுறவங்க கேலி பண்ணட்டும், சிரிக்கிறவங்க சிரிக்கட்டும். அழைத்தவர் முன்னால் போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் கலங்காதங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவங்கள முடிஞ்சிச்சு பைத்தியம் அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் கர்த்தர் உயர்த்தி காட்டுவார். ஹல்லேலூயா. கூடாத காரியம் வந்தால் அவர் முடித்து கொடுக்கும் தேவன் உங்கள் பட்சம் இருக்கிறார். சோர்ந்து போகாதங்க தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதங்க. கர்த்தர் உங்களை கொண்டு தான் அவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை ஆசீர்வதித்த குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதித்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அவர் உங்களுக்கு தகப்பனா, ஆமென், தந்தையாய் தலை நிமிர செய்வார். அவர் கேடகமாய் மகிமையுமாய் தலை நிமிர செய்கிறவர் இயேசு உங்களுக்கு வருகிறார். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனையாய் மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டி. ஒருவேளை தகப்பனை இழந்திருக்கலாம், நீங்கள் தாயை இழந்திருக்கலாம், கணவனை இழந்திருக்கலாம், மனைவி இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம், பெற்றோரை இழந்திருக்கலாம். இனி அவ்வளவுதான், அழுது கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தகப்பனாய், ஒரு தாயாய், ஹல்லேலூயா, தலை நிமிர செய்ய போகிறார். அன்னைக்கு எஸ்தர் ராஜாத்தி தாயுல தகப்பல்ல, கர்த்தர் உயர்த்தி காட்டினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை உயர்த்தும்படியாய், இந்த வார்த்தையோடு கூட கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்தி உயர்த்தும்படியாய் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதங்க. யோபு அப்படியே விட்டுட்டாரா? அதில் 2 மடங்கு ஆசீர்வதிச்சார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார் பாருங்க. ஹல்லேலூயா. முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். உங்கள் முன்னிலைமை எவ்வளவுதான் மோசமாக இருக்கட்டும், கர்த்தர் உங்கள் பின்னிலைமை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதங்க. ஹல்லேலூயா. 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 செபத்தை மறந்துடாதங்க. ஃபாஸ்டிங் போட்டு செபிங்க. ஹல்லேலூயா. துன்மார்க்கு இருக்கிற வாயில் கடிவாளம் போட்டுருங்க. துன்மார்க்கு என்னென்ன பேசணும் பேசட்டும். துன்மார்க்கு வாயில் கடிவாளம் போட்டு எதுவுமே பேசாதங்க. ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, எனக்கு ஒரு யுத்தம் பண்ணுவார்,
எனக்கு அவர் எல்லாம் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறினாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் சூழ்நிலைகள் மத்தியில் கர்த்தர் இறங்கி வந்து உதவி செய்வார். இறையாதே அமைதலாக இருன்னு சொல்லுவார். இம்மட்டு வா, மிஞ்சு வராத, நாளைகளும் பெருமையை அடங்கட்டுன்னு சொல்லுவார். சபல வரி கத்தூரி வைக்கிறவா, நீங்கள் சோர்ந்து போகாதங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெப நேரத்தை கூட்டுங்க தேவ பிள்ளைகளே. அரை மணி நேரம் பண்ணா 1 மணி நேரம் செபிங்க. 1 மணி நேரம் செபித்தா 1.5 மணி நேரம் செபிங்க. ஹல்லேலூயா. பாடல் பாடி பாடி நல்லா அவரை துதிங்க, உயர்த்துங்க. அவரை உயர்த்தி உயர்த்திங்க. பாடல் பாடும் பொழுது ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஏசப்பா உங்கள் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. என்னோடு கூட சேர்ந்து பாடல் பாடி பாடி நீங்கள் செபிங்க தேவ பிள்ளைகளே. பாடல் பாடி 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 அவரை உயர்த்தி 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 பகலெல்லாம் பாதுகாத்தாரே ஸ்தோத்திரம், நிறைவே காண செய்தரே ஸ்தோத்திரப்பா. நான் உங்களை உயர்த்தி உயர்த்தி நான் பாடுறப்பா. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்கள் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நீங்கள் கலக்குங்க. மந்திரமோ தந்திரமோ செய்வினை கட்டுகளோ கர்த்தரை உடைத்து எறிவார். பரிசுத்த ஆவியானவர் துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் இயேசு உங்களுக்கு சுகமாக்குவார். எடுத்து தரித்திரத்தை எடுத்து போடுவார். விசுவாசத்தை மட்டும் அவர் எதிர்பார்க்கிறார். நீ விசுவாசிங்க, நன்மை எழும்புவேன், நான் தேவனுக்காய் வாழுவேன், தேவனுக்காய் ஓடுவேன், என்னை மாதிரி கஷ்டப்படுற மக்கள் மத்தியில் என்னை பயன்படுத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அழுது கொண்டிருக்கலாம், நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைகள் வேதனை அனுபவிக்கிறாங்களேன்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளை நினைத்தருளுவார். ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண பண்ணுவேன், உன்னை அதிசயம் காண பண்ணுவேன், என்னை மூடியா அதிசயங்கள் உனக்கே செய்திடுவேன், அரைந்து மூடியா பெரிய காரியங்கள் இன்றைக்கே தந்திடுவேன். அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அவர் நாமும் அதிசயமே, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், அதிசயம் அதிசயமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயம் நடக்கும், சோர்ந்து போகாதீங்க. அற்புதம் நடக்கும் உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டியா, உடைய வல்லமை இறங்கட்டியா, உடைய ஆசீர்வாதம் இறங்கட்டியா, உடைய அக்கினி இறங்கட்டும் ஐயா. உடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிட்டாங்கப்பா, இனி என்னத்தை போய் நான் வாழ்க்கையில் எழும்ப போகிறேன், அவ்வளோதான். எந்த அக்கா சொல்லிட்டாங்க, அந்த அண்ணன் சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, என் மகா சொல்லிட்டா, இனி அவ்வளோதான் சொல்லிட்டாங்க, அப்படி சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. இந்த நேரத்தில் கூட ராஜா நீங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துக அந்த வார்த்தையினால். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான்னு சொல்லி வசனம் எழுதியிருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இனி ஒரு சொந்த வீடு நீ வாங்க முடியாது, இனி உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்காது, இனி உன் பிள்ளைக்கு திருமணம் நடக்காது, இனி நீ கடனை அடைக்க முடியாது, ஏதோ அப்படியே குடும்பத்தை நடத்தலான்னு சொல்லி அமேன் சொந்த பந்தம் சொல்லியிருக்கலாம் சுவாமி. பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா, இந்த வியாதி சுகமாகாதுன்னு சொல்லி இனி அவ்வளோதான், படுக்க தான். இல்லவே இல்லைப்பா, நீங்கள் சுகத்தை கொடுக்குற தேவனப்பா, நீ பரம வைத்தீர் ஆண்டவரை. உடைய பிள்ளைகளுக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் இப்போ உதவி செய்யுங்கப்பா. இந்த இரவு ஜெபத்தில் இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தரின் தோட்டத்துக்களை இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனை ஆசீர்வதிங்கப்பா. என்ன பாவம் சவர்ந்தாலும் மன்னிங்க ப்ளீஸ், கெஞ்சுகிறோம் ஆண்டவரை. இந்த உலகத்தில் பாவம் யாருமே இல்லைப்பா, எல்லாரும் பாவிதாப்பா, நீங்கள் மட்டும்தான் நல்லவரப்பா. ஒரு விஷயம் நினைத்தரணும், வானத்துக்கு பூமி எவ்வளோ தூரமோ அவ்வளவு கிருபை அனுப்புங்கப்பா. மேற்கு கிழக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் பாவத்தை விட்டு விளைக்கிறங்கப்பா. கிருபை சத்தியத்தை பாவத்தை நிவர்த்தியாக்குங்கப்பா. பொல்லாத மக்கள் நிமித்தமாக பாடுபடுறாங்கப்பா, அந்த பொல்லாத மனிதர்களுக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க இசப்பா. வியாதிகளுக்கு, துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு, தீமைகளுக்கு, மந்திரங்களுக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனைக்கு இசப்பா அப்பா இல்லைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க இசப்பா. கெஞ்சுகிறோம், மண்டாடுகிறோம், அக்கினி இறங்கட்டும், வல்லமா இறங்கட்டும், மந்திரங்கள் தந்திரங்கள் எரிஞ்சு போகட்டும் இசப்பா. ஹல்லேலூயா. அவைகள் தொடுக்க அம்புகளை தொடுக்கும் பொழுது சின்ன பண்ணமாய் போகட்டும். சங்கீதத்தில் எழுதி வச்சிருக்கீங்க ஆண்டவரே, அது எருக்களமாக்கப்படும் சொன்னீங்கப்பா, எருக்களமாக்கப்படட்டும் தகப்பனே.
இயேசுவே உடைய பிள்ளைகளுடைய பாவங்களை சாபங்களை மன்னிங்கப்பா, ஜெபிக்க வைங்கப்பா. கணவன் மனைவிகளை ஒற்றுமையே இல்லைப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பா. கணவன் மனைவி பிரிஞ்சு போகணும்னு சொல்லி வைக்கப்பட்ட அந்த கட்டுகள் இன்னைக்கு ஒட்டையட்டும் இயேசுவே நாமத்தை. இடத்து பிரச்சனைகள் இயேசுவை மாறட்டும், கோர்ட்டுக்கு இயேசு பிரச்சனை மாறட்டும். குழந்தை கொடுங்கப்பா அவருடைய பிள்ளைகளுக்கு. நினை தருளும் தாவீதின் குமாரனை இறங்கும். சுபலபரிக்கு ஒரு வழியாக வந்த சத்ரு 7 வழியாக ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு அதிசயம் செய்யுங்கப்பா, சாட்சியாக நிறுத்துங்க தகப்பனே. அம்மே நீ செய்ய நினைத்து தடைப்படாது. மறுபடியும் இந்த பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிங்கப்பா. அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். சூழ்நிலையெல்லாம் சாதகமாய் மாற கடவுள் இயேசுவின் நாமத்தினால அதிசயம் நடக்கட்டுப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய பாத்தில் விழுந்து செபிக்க உதவி செய்யுங்க இசப்பா. இவருடைய செப நேரம் இன்பமாய் மாறட்டும், வேத வாசிப்பு இன்பமாய் மாறட்டும். அதுக்கு தடை வரவே கூடாது தகப்பானே. மதுபானாய் விட்டுவிட்டு வெளியேறி போகட்டும். உபச்சார வேசித்த ஆவிகள், பிரிவினின் ஆவிகள், ஆமேன், பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், மந்திரவாத வல்லமைகள், பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் துரத்தினது அதிகாரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். சர்பத்தின் வல்லமைகள் செயலிழந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். மந்திரங்கள் தந்திரங்கள் எரியட்டும், அக்கினியை ஊற்றும். தூக்கலாமல் கஷ்டப்பட தூக்கத்தை கொடுங்கப்பா. சமாதானமே இல்லைப்பா, சமாதானத்தை கொடு, சந்தோஷத்தோட மகிழ்ச்சி கொடுங்கப்பா. நன்றிப்பா. டென்ஷன் கோபம் எரியட்டும் ஏசப்பா. இரவு முழுதும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும். ஏசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.